அம்மா அம்மா நான் சொல்கிறத என் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே நம்ப மாட்டேங்காங்கம்மா. ஏன்னே தெரியலம்மா. அது ஏன் நம்ப மாட்டேங்காங்க? நீ போய் சொன்னியாடா சிண்டு? அது என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நான் அப்பப்போ விளாட்டுக்காக போய் சொல்லுவேம்மா. அப்படிலாம் போய் சொல்லக்கூடாதுடா சிண்டு. நீ போய் சொன்னா உண்மையை சொன்னா கூட அவங்க யாரும் நம்ப மாட்டாங்க. நேற்று ஸ்கூல் போனேன்னா என் ஃப்ரெண்டு தினேஷ் இருக்கான்லாமா, அவன்கிட்ட சொன்னேன் பென்சில் கொண்டு வரலன்னு சொல்லிட்டு. அவன்கிட்ட போய் சொன்னேன்னா அவன் என்ன பண்ணிட்டான், எங்கள் டீச்சர்கிட்ட போய் சொல்லி கொடுத்துட்டாம்மா. எங்கள் டீச்சர் என்னை ரொம்ப திட்டி விட்டுட்டாங்க. நீ தான் பென்சில் வச்சுருந்தல்லாம், அப்போ உங்கள் டீச்சர்கிட்ட சொல்லியிருக்க வேண்டியதானே பென்சில் வச்சுருக்கேன்னு. அதை சொன்னதுக்கு தாம்மா எங்கள் டீச்சர் ரொம்ப திட்டி விட்டுட்டாங்க, இப்படிலாம் போய் சொல்லக்கூடாது அப்படின்னு. ஆமாடா சிண்டு கண்ணா, இப்பெல்லாம் போய் பேசக்கூடாது. இதை பற்றி ஒரு கதையே இருக்கு, உனக்கு தெரியுமா? அப்படியா? என்ன கதைம்மா? எனக்கும் சொல்லுங்களேன். ஒரு நாள் ஒரு கிராமத்தில் ஒரு பையன் நிறைய ஆடு மேய்ச்சிட்டு இருந்தானா. அப்போ பக்கத்தில் நிறைய விவசாயிகள் வந்துட்டு செடியெல்லாம் நட்டு வச்சிட்டு இருந்தாங்க. இவன் அந்த டைமில் புலி வருது புலி வருது அப்படின்னு கத்தியிருக்கான். உடனே அங்கேருந்து விவசாயிகள்லாம் ஐயோ புலி வருதுன்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருந்த கட்டை கம்பு அதெல்லாம் எடுத்துகிட்டு அதை விரைச்சதுக்காக ஓடிட்டு இருந்திருக்காங்க. பார்த்தா புலியை காணும். உடனே இவங்கிட்ட எங்கே புலின்னு கேட்டதுக்கு நான் சும்மா சொன்னேனே அப்படின்னு சொல்லிட்டான். உடனே எல்லாருக்கும் கோவம் வந்துருச்சு. உடனே போயிட்டு அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க. அப்புறம் இன்னொரு நாளும் அதே மாதிரி புலி வருதுன்னு கத்தியிருக்கான். மறுபடியும் விவசாயிகள் எல்லோரும் வந்துட்டு எங்கே இருக்குது புலி எங்கே இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போவும் வந்துட்டு நான் சும்மா சொன்னேனே அப்படின்னு சொல்லிட்டாங்க. மறுபடியும் எல்லோரும் போயிட்டாங்க. ஒரு நாள் என்ன ஆயிருக்கு, உண்மையாகவே புலி வந்திருக்கு. உண்மையாகவே புலி வந்துட்டு இவன் வச்சிருந்த ஆடு பக்கத்தில் வந்திருக்கு. அப்போ பார்த்துட்டு ஐயோ புலி வருது, யாராவது வாங்க வாங்க வாங்கன்னு அப்படி கத்தியிருக்கான். ஆனால் அங்கே செடியெல்லாம் நட்டு வச்சுட்டு இருந்து அந்த விவசாயிங்க யாருமே வரவே இல்லை. ஏன்னா இவன் போய் சொல்லிக்கிட்டே இருப்பான் அப்படின்னு. அப்புறம் என்ன ஆயிருக்கு, அந்த புலி இவனோட ஆடுகளை கடித்து சாப்பிட்டு இது பண்ணிட்டு போயிட்டு. அதனால் என்ன ஆயிட்டு, அவனுக்கு நஷ்டமாயிட்டு. ஆடும் இறந்து போயிட்டு ஆடையும் கொஞ்சம் கடிச்சிட்டு. இதனால தான் பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அவன் பொய் சொன்னதுனால என்ன ஆயிட்டு, அவன் உண்மையை சொல்லும்போது கூட அங்கே உள்ள யாருமே நம்பவே இல்லை. சரியாடா கண்ணா, புரிஞ்சுதா? நீயும் பொய்யெல்லாம் பேசவே கூடாது, உண்மையை மட்டும் தான் பேசணும். சரிம்மா, புரிஞ்சுது. இனிமேல் நான் பொய்யே சொல்ல மாட்டேன். இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் இனி பொய்யே சொல்லக்கூடாது, சரியா? பாய்.